உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெற்ற மகளே தாயையும் தம்பியையும் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து தகராறில் அரங்கேறிய இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் மாவட்டம் ஜமால்பூர் கிராமத்தில் இந்த கோர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சம்பவத்தன்று வீட்டிற்குள் ஒரு இளம்பெண் தனது தாய் முன்னி மற்றும் இளைய சகோதரன் அர்ஜுன் ஆகியோரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர்களுக்குள் சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரத்தில் தன்னிலை இழந்த அந்த பெண் அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து தனது தாயையும் இளைய சகோதரனையும் சரமாரியாக அடித்து தாக்கியிருக்கிறார். இதில் இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் அந்த காட்சிகளை கண்டு உறைந்து போயினர். உடனே காட்டுத்தீ போல் இந்த இரட்டை கொலை சம்பவம் ஊர் முழுவதும் பரவியிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காந்த் காவல் நிலைய போலீசார் விசாரணையை தொடங்கினர். தடயங்களை சேகரிக்க தடயவியல் குழுவும் வரவழைக்கப்பட்டது. உயிரிழந்த முன்னி மற்றும் அவரது மகன் அர்ஜுன் ஆகியோர் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தனர். கூர்மையான ஆயுதத்தால் இருவரின் முகம் மற்றும் தலையில் பலமுறை குத்தப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களில் விசாரணையை முன்னெடுத்துள்ள போலீசார் உயிரிழந்த முன்னியின் மூத்த மகன் நடித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர். சொத்து தகராறில் இந்த கொலை அரங்கேறியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொலை செய்த பெண்ணை காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சொத்து தகராறில் பெற்ற மகளே தாயையும் தம்பியையும் அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.